ரொம்ப நாளுக்கு அப்புறம் வானத்தில் கடமடா கடமடான்னு ஒரு உருட்டல் சவுண்டு. நல்லா மழை பெய்ய போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தா லைட்டாக பசு பசுன்னு தூரல் தாங்க. இந்த வாசலுக்கெல்லாம் சாணி தெளிப்போம்ல, அந்த மாதிரி சாணி தெளிச்சா கூட நல்லா சதன்னு ஈரமாக்குற மாதிரி தெளிப்போம். இது என்னடா லைட்டாக பசு பசுன்னு அங்கங்கே சொட்ட சொடையாக பெஞ்சு வச்சுட்டு போயிருச்சு. ஒரு சில ஊர்லாம் கனத்து மழைன்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் இப்படி படு மோசம் பண்ணிட்டு போயிருச்சுங்க. இந்த முருங்கைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவரோட ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. மரத்தை பார்த்தா நாமளே கண்ணு வச்சிடுவோங்க. அந்த அளவுக்கு மரத்தில் வந்து ஒரு சில இடத்துல தான் இலை இருக்குது. மீதி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா காய் தாங்க கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருக்குது. கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லை. அந்த அண்ணா வந்து நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம தோட்டத்திலலாம் நிறைய டைம் கத்திரிக்காய் வச்சிருந்தப்ப நானும் வந்து நிறைய கொடுத்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி அப்பப்போ நம்ம வீட்டில் விளையிறது அங்கேயும், அங்கே வீட்டில் விளையிறது இங்கேயும் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கும் நிறைய வரும். என்னுடைய கணவரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான். அப்பப்போ அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது அங்கேயும் ஷேர் பண்ணிக்குவோம். இந்த மொந்த வாழை இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லது. இதை சாப்பிடும்போது அம்மாலாம் வராமல் தடுக்குங்க. 2 தாரை ஒரு தார் வந்து விற்றுட்டு ஒரு தாரை வந்து பழுக்க வச்சுட்டாங்க. இந்த பழம் உங்கள் ஏரியாவில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க.